பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஒரு புதிய ஆண்டை நம்முடைய கரங்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு புதிய மாதம், ஒரு புதிய வாரம், ஒரு புதிய நாள், எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்து இந்த நாளிலே நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு அழகான வார்த்தை என்னாகமம் 24ஆம் அதிகாரம் என்னுடைய 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் பிரியப்படுகிறார். சில நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு சில நன்மைகளை எல்லாம் வாங்கி கொடுத்து, சில பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து, அந்த பிள்ளைகளுக்கு சில ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு கொடுத்து அவங்கள அழகு பார்ப்போம். அவங்க அழகா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவோம். அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவோம். அது போலதான் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அதில் சந்தோஷப்பட விரும்புகிறார். நம்மை உயர்த்தி நம்மை மேன்மைப்படுத்தி அதில் சந்தோஷப்பட விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம் நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்கணும். சாபத்தோடு, தரித்திரத்தோடு, கடன் பிரச்சனையோடு, அப்படியே வேதனையோடு, சோகத்தோடு, அப்படியே பலவீனத்தோடு வாழ்வது ஆண்டவருக்கு பிரியமில்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட வாழ்க்கையில ஒருவேளை நாம் கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை மனுஷர்கள் நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பி இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நாம் ஆசீர்வாதமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், தேவ சமூகத்துல இன்பமா வாழணும். தேவ சமூகத்துல நாம் ஆண்டவருக்கு பிரியமானதை பெற்று பிரியமாய் வாழணும். ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்த வருஷம் முழுவதும் இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இறங்கி வந்து கொண்டே இருக்கட்டும். நான் ஆசீர்வாதமா இருப்பது, என் குடும்பம் ஆசீர்வாதமா இருப்பது, என் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுவது, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவது, என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமா இருப்பது, அதுதான் கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வருஷம் முழுவதும் கொடுத்து நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நாங்க எல்லாம் ஜெபம் பண்றப்பா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் அல்லவா? ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை தொழுது கொள்ளுகிறேன். இந்த வார்த்தை கேட்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அதில் பிரியமா இருக்கிறீரப்பா. நாங்கள் அதை உணர்ந்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களையும், எங்கள் பிள்ளைகளையும், எங்கள் குடும்பத்தையும், எங்கள் ஊழியத்தையும், ஆண்டவரே, எங்கள் பணி ஸ்தலத்தையும், எங்கள் தொழிலையும், எங்கள் கையின் பிரயாசங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஆசீர்வாதமாயிருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வசனத்தை கேட்டேன் இல்லையா? வசனத்தின்படியே நம்ம ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் பிரியப்படுகிறார். அந்த பிரியத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.